Daily. Taste the Daily. மல்லி 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 மல்லி. விஜய் நல்லா இருக்காரு. விஜய் பத்திரமா இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் இல்ல. கடவுளே, நான் தான் சொன்னேன்லங்க, நம்பிக்கையோட இருங்க, ஒன்னும் ஆகாது. அப்போ ஏன் விஜய்க்கு ஆக்சிடென்ட்னு கால் வரணும்? ஒரு போலீஸ் பேசுறதா சொன்னாரே. புரியுது, இப்போதான் எனக்கே மொத்த விஷயமும் புரியுது. நம்ம இன்ஸ்பெக்டர் மேடம் தான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாக்கு ஸ்கிரீன் பிளே எழுதிருக்காங்க. தீபிகாவா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு இதை பண்ணணும்? உங்களுக்கு இந்த இடத்துல சதி புரியல மல்லி. 100 மீட்டர்ஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்ன வெண்பா வந்துட்டா. உங்களையும் வெண்பாவையும் பேனிக் ஆக்கி அங்கிருந்து வெளியே போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இந்த ஆக்சிடென்ட் டிராமாவை தீபிகா மேடம் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு குழந்தை காம்படிஷனுக்காக தீபிகா இவ்வளவு சீப்பா நடந்துக்குவாங்களா? என்ன நீங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. குழந்தைங்க காம்படிஷனோ பெரியவங்க காம்படிஷனோ தீபிகாக்கு வின் பண்ணணும். அவ பொண்ணு தோக்குறத அவளால நினைச்சே பார்க்க முடியாது. ஜெயிக்கிறதுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவா. இது ரொம்ப தப்பா இருக்கு சார். ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. அருவருப்பா இருக்கு. சரி, நம்ம பேசிட்டு இருக்க வேண்டாம், உடனே கிரவுண்டுக்கு போலாம். ஐயோ வேண்டாம் சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிச்சுதான் விஜய் 100 மீட்டரே வேண்டான்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. மறுபடியும் அதை பண்ண வேண்டாம். மலிமா மலிமா ப்ளீஸ் மலிமா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் மலிமா. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எத்தனை பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுமா? மல்லி, நான் சொல்றேன், வெண்பா பார்ட்டிசிபேட் பண்ணணும். எல்லாத்தையும் தந்திரத்தாலேயே ஜெயிச்சிடலான்னு அந்த தீபிகா நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நிச்சயமா இது ஒரு பாடமா இருக்கணும். நம்ம கிரவுண்டுக்கு போறோம், வெண்பா ரேஸ்ல கலந்துக்க. ப்ரோ, பார்த்து வர மாட்டீங்களா ப்ரோ? இப்படி கண்ணு மணி தெரியாம ஓட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க. என்னது? நான் கண்ணு மூக்கு தெரியாம வண்டி ஓட்டினா? ராங் சைடு நீ வந்துட்டு என்னைய சொல்றியா? இறங்கடா கீழ. இறங்கி என்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. ஏய், ராங் சைடா? எதியா ராங் சைடு? கண்ணு என்ன புடனையில இருக்கா? நான் கரெக்டா தானே வந்துட்டு இருக்கேன். நீ தானே ராங் சைடுல வந்த. நீ தப்பா வந்துட்டு என்ன தப்புன்னு சொல்லிட்டு இருக்கியா? மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ வர வச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். இங்க பாரு மச்சான், நம்மளே மிரட்டுறான். போலீஸ்னா நம்ம பயந்துறோம்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், உள்ள ஒரு செம பொண்ணு ஒண்ணு வச்சிருக்கான். அது அவன் ஆளா இல்ல எவனோட ஆளுன்னு தெரியல. அவன் முன்னாடி சீன் பொண்ணுல்ல, அதான் அந்த மாதிரிலாம் பேசுறான். என்னடா பேசுற? சார் வேண்டாம் சார், நீங்க சொல்ல கேளுங்க. ஏய், நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள மாதிரி எத்தனை ரவுடிங்களை பாத்துருக்கேன் தெரியுமா? ஏய், எத்தனை ரவுடி வேணாலும் நீ பாத்துருப்ப, ஆனா எங்கள மாதிரி ரவுடிகளை பாத்துருக்க மாட்டேன். அடா மச்சான், மலிமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா பாக்குற? சார் ஐயோ, வேண்டாம். சொன்ன கேளுங்க. நீ வந்து மோதிட்டு எங்க அடிக்கிறியா? விடுங்கடா. ஐயோ, தீபன் சார். ஐயோ சார். என்ன சார் நீங்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க,
ரோட்ல இருந்து சண்டை போடலாமா சார்? தப்பா ஓட்டிட்டு வந்தது அவங்க சார். ரோட்ல வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ரோட்ல நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? நான் அப்படிதாம்மா போனேன். இவங்க தான் தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஏய், முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா. சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, போங்க. சமாதானமா போங்க. போங்க போங்க போங்க. டேய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்த இடத்துலயே சொருகிருவேன். கையில மட்டும் தூக்கி உள்ள வச்சிரும் பாத்துக்கோங்க. சார், உங்களுக்கு ஒன்னும் அடிப்படல இல்ல? இல்ல மல்லி, முதல்ல கவனம் இல்லாம இறங்கிட்டேன். பொறுக்கி என்ன அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சுதாரிச்சேன். சரி, நீங்க முகம் கழுவிட்டு தண்ணி குடிங்க, எல்லாம் சரியாயிடும். வெண்பா, 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 வெண்பா. வெண்பா எங்க மல்லி? அவ கார்ல தான் இருந்தா சார். இப்ப எங்கன்னு தெரியல. வெண்பா, வெண்பா. இங்க நின்னு பொண்ணு எங்க போயிருப்பா? பக்கத்துல கடைக்கு எதுவும் போயிருப்பாளா? அவ அப்படியெல்லாம் போற பொண்ணு இல்ல சார். என்னை விட்டு நகரவே மாட்டா. சரி, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். நீங்க அந்த பக்கம் பாக்குறீங்களா? விஜய் தேடுறேன் தனியா போயிருந்தாலும் போயிருப்பா. சார், இங்க நீங்க பொண்ணையா தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அவ ஏன் பொண்ணுதான். ஏன் கேக்குறீங்க? சார், நீங்க அந்த ரவுடி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, ஒருத்தன் இங்க இருந்த குழந்தையோட மூஞ்சில கச்சி வச்சு அழுத்தி தூக்கிட்டு போயிட்டான் சார். என்னங்க சொல்றீங்க? நீங்க எப்படி பாத்தீங்க? சார், நான் மேல நின்றுட்டு இருந்தேன். இங்க சண்டை நடக்கவோ நான் சும்மா போன்ல வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். அப்பதான் அவன் தூக்கிட்டு போயிருக்கான். நான் அந்த சமயத்துல கூட கவனிக்கல. அப்புறமா தான் அந்த வீடியோவை பார்த்தேன். அப்பதான் இது நடந்ததை பார்த்தேன் சார். எங்க அந்த வீடியோ காட்டுங்க. இதோ பாருங்க. சார், ஐயோ. ஐயோ, சார், என் பொண்ணை கடத்தி கொண்டு போயிருக்காங்க சார். நான் ஒரு இடியட். இது மொத்தமும் டிராப் மல்லி. வேணும்னு 2 ரவுடிங்களை நம்ம மேல மோத வச்சு வெண்பாவை கடத்திருக்காங்க. யாரோ சதி பண்ணிருக்காங்க மல்லி. சார், என்ன சுத்தி என்ன நடக்குது? முதல்ல விஜய்க்கு ஆக்சிடென்ட், இப்ப என் குழந்தை காணோம். என்ன நடக்குது சார்? ஒரு நிமிஷம் மல்லி. குழந்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க அந்த வீடியோ ஒரு நிமிஷம் கொடுங்க. ஐயோ, ஐயோ, தீபன் சார், என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய்க்கு நான் என்ன சொல்லுவேன்? என் பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நான் கார் நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இப்ப 2 நிமிஷத்துல தகவல் தெரிஞ்சிடும். வெண்பா, வெண்பா. செம்ம சம்பவம் பண்ணியாச்சு மச்சான். அது கூட்டமான தெருவாச்சே, எப்படி இந்த பொண்ணை தூக்க போறோம்னு பார்த்தேன். ஆனா சிட்டு தானா வந்து இந்த வலையில விழுந்துருச்சு. இவ வெளியில வந்து நின்னதுனாலதான் ஈஸியா தூக்க முடிச்சது. காருக்குள்ளே உட்கார்ந்து இருந்தானா ரிஸ்கா இருக்கும். ஆனா நம்ம பசங்க முன்னாடி செம்ம சீன் போட்டாங்கடா. அதுலதான் குழந்தைய யாரும் பார்க்கல. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களா மச்சான்? இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கோ இல்லையோ, சிசிடிவி இருக்கு. கண்டிப்பா அதுல ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்நேரம் போலீஸ் நம்மள தேட ஆரம்பிச்சிருக்கோம். டேய், தூக்குன உடனே மேடம் போன் பண்ண சொன்னாங்கடா. மேடத்துக்கு சொல்லாம நீ பேசிட்டே இருக்கியே. ஆமா இல்ல, இத உடனே கால் பண்றேன். மேடம், நீங்க சொன்ன மாதிரி அசால்ட்டா தூக்கிட்டோம் மேடம். தூக்கிட்டீங்களா? நிஜமாவே தூக்கிட்டீங்களா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நாங்க பண்ற வேலையிலே இது ரொம்ப சின்ன வேலை மேடம். நாங்க வழக்கமா பெருசா சம்பவம் பண்ணி தூக்குவோம் மேடம். நீங்க மட்டும் சரின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு குண்டை வீசி அந்த இடத்தை பரபரப்பாக்கி தூக்கிருப்போம் மேடம். ஏய், அப்படி எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடாதீங்க. எனக்கு அவளை கடத்தணும். அதுவும் 2 மணி நேரம் கடத்தி வச்சுட்டு நான் சொல்றப்ப விட்டுறணும், அவ்வளவுதான். நீங்க சொல்ற எல்லாமே எங்க தொழிலுக்கு துரோகம் பண்ற மாதிரியே இருக்கு. நாங்களா ஒரு குழந்தைய தூக்கணும்னா 10 லட்சம் 20 லட்சம் வாங்காம விட மாட்டோம். உங்களுக்காக இப்படி சும்மா விடுறோம் மேடம். எனக்கு வேண்டாத குடும்பம் அது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் இந்த கடத்தலே. அதனால வேற எதுவும் பண்ண வேண்டாம். சரி மேடம், 2 மணி நேரத்துல விட்டுலாம் மேடம். சரி, நான் சொன்ன இடத்துக்கு போயிடுங்க.
அங்கிருந்து இன்னொரு காருக்கு மாறிடுங்க. இந்நேரம் போலீஸ் உங்க நம்பரை எடுத்து உங்களை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோ அங்கதான் வந்துட்டு இருக்கேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் மேடம். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.